உங்கள் லதாங்கிக்கு வேலை இல்லை லூஸுண்டெல்லாம் சொல்லுவீங்கள். உண்மையாக லூஸ் தான். என்னட்டா லூஸுண்டு என்ன விதமான லூஸுண்டு தெரியல. இன்றைக்கு உண்மையாக ஒரு மெசேஜ் நான் சொல்கிறேன் இல்லை அப்படி யோசிச்சு கொண்டு தான் இன்றைய ஆலய வழிபாட்டுக்கு வந்த நான். அப்போ ஆலயத்திலேருந்து செய்தால் இதுதானேண்டு இது ஒரு மெரநலல். என்ன சொல்கிறேனேண்டா இன்றைக்கு மோட்டர் பைக் ஓடிக்கொண்டு வரைக்கும் ஒரு சின்ன ஒரு மெசேஜ் கொண்டு வந்த ஒரு நினைவு வந்த என்னண்டா ஒரு சந்தேகம்ன்றது என்ன ஒரு நோய் என்ன அது கேன்சரை விட கொடிதான்னு சொல்லினோம். கேன்சரு கூட அப்படி இப்படி ட்ரீட்மெண்ட் செய்ய கொஞ்ச காலம் கூட வாழலாம். ஆனால் இந்த சந்தேகம் என்ற நோய் உள்ளத்தோடு ஒட்டி கொண்டது. அந்தக்கு மருந்தும் இல்லை ஒன்றுமே இல்லை. அப்போ அதை யோசிச்சு கொண்டு வரைக்க பார்த்தேன் உண்மையில் இப்போ இந்த காலத்து இளைஞர் யுவதிகளை எடுத்துக்கொண்டால் நிறைய பிள்ளை ஆம்பளை பிள்ளைகள் மாத்திரமில்லை பொம்பளை பிள்ளைகளும் கூட இல்லை எங்கெங்கேயோ பிள்ளையால் விட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். பொம்பளை பிள்ளைகளை நம்பி பெற்றோர் விடுறது எல்லாம் விஷயமும். அப்போ அதில் அது ஒரு அப்போ நாங்கள் அந்த காலத்தில் ஓகே அந்த ஒழுக்கம் அப்படி ஒருவனுக்கு ஒருத்தி அப்படித்தான் ஒரு காலம் வாழ்ந்தது. இப்போ அப்படி எல்லாம் இல்லை. அப்போ அந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழாதவர்கள் மத்தியில் இந்த நோய் கூட இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படித்தான் நான் யோசிக்கிறேன். ஒரு பாட்டே இருக்குன்னா ஒருவனுக்கு ஒருத்தி என்று உறவு கொண்டோம் திருக்குறளினிலே அப்படி இருக்கு. அப்போ நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வர விஷயம் இப்போ இதை சின்னாக்களும் பார்த்து கொண்டிருப்பீங்கள் சில வள மெசேஜ்களை. சின்னாக்களுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறேன்டா உங்கள்கிட்ட தவறான குணங்கள் தவறான இருந்தாலும் இன்னொருத்தரை நாங்கள் பாலடிக்கக்கூடாது. எங்களுடைய தீய பழக்கத்தை இன்னொரு ஆளுக்கு விட்டு செல்லாதீங்க. நீங்கள் பழகிட்டீங்களா ஓகே உங்களுக்கு உங்களோட பெற்றாருக்கு அது பாதிப்பு. அதை நீங்கள் இன்னொன்றை செய்தால் ப்ளீஸ் அதை தான் நான் சொல்கிறேன். இன்னொரு தர பாதிக்க செய்திடாதீங்க. இன்னொருத்தருக்கு அந்த பழக்கங்களை பழக்கிடாதீங்க. அப்படி நாங்கள் நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம். ஓகே.